Hi everyone, welcome to Net English UGTRB exam seriesல today சார்லட் கில்மேன் பெர்கின்ஸ் அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி த yellow wallpaper வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருவோம். சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன், she was born in the year 1860 and she died in the year 1935. இவங்க ஒரு அமெரிக்கன் ரைட்டராக இருக்காங்க, ஒரு லெக்சரர் அண்ட் ஆல்சோ எ சோஷியல் ரிஃபார்மராகவும் இவங்க வந்து இருந்திருக்காங்களாம். அண்ட் விமென்காக ரொம்பவே அவங்களோட வாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் விமென்ஸ் ரைட்ஸ்க்காக நிறைய மூவ்மெண்ட் எல்லாம் நடந்திருக்கும்ல, ஸோ அதில் இவங்க ஒரு லீடிங்கான ஒரு வாய்ஸாக வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட ஒர்க்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா மென் அண்ட் விமன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க இன்ஈக்வாலிட்டி அதை பற்றி பேசியிருக்காங்க. முக்கியமாக அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லேபர் ஏதாவது ஒரு ஒர்க்கில் விமனுக்கு தனியான ஒரு சேலரி இருக்கும், மென்னுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அதை பற்றி பேசியிருக்காங்க. சொசைட்டியில் எப்படி மென் தான் டாமினண்ட்டாக இருக்காங்க, விமன் வந்து அந்தளவுக்கு டாமினன்ஸ் ஆக முடியலை. ஸோ அதை பற்றி எல்லாமே கூட இவங்க விமனுக்காக வந்து பேசியிருக்காங்க. இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா த yellow wallpaper. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக வந்து இருக்குது. ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த yellow wallpaper ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபெமினிசம் பற்றி பேசக்கூடிய ஒரு ஒர்க்காக வந்து இருந்திருக்கு. இட் வாஸ் published in the year 1892. அண்ட் இந்த ஷார்ட் ஸ்டோரியை அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி தான் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம சார்லட் கில்மேன் பெர்கின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனால் ஸ்ட்ரகிள் வந்து ஆகியிருக்காங்க. இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் வந்து ஒரு விமனுக்கு அவங்களோட சைல்டு பெர்த்துக்கு அப்புறம் தான் இது வந்து ஏற்படுமா அப்படின்னா, ஒரு விமன் வந்து கன்சீவாக இருக்காங்க, அவங்க வந்து பேபியை வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வரும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன். அண்ட் அவங்களோட பாடியே பார்த்தோம் அப்படின்னா அந்த சைல்டு பெர்த்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகி இருக்கும். ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையும் கூடும், அப்படியே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். அண்ட் ஃபிசிக்கலாக அவங்க அந்த பேபியும் பார்க்கணும். அண்ட் இவங்களோட இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த லைஃப் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். தூக்கம் வந்து இருக்காது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் வந்து ஆகும். லேக் ஆஃப் சப்போர்ட்டும் கூட முக்கியமான ஒரு காரணமாக தான் இருக்குது இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனுக்கு. ஸோ நம்ம ரைட்டர் சார்லட் கில்மேன் பெர்கின்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேபியை டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை ஒரு தீமாக வச்சு தான் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஒர்க் த ஷார்ட் ஸ்டோரியை வந்து 1890 வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. லேட்டர் 2 வருஷம் கழிச்சு, அதாவது அப்போ 1892 த நியூ இங்கிலாந்து மேகசின், அந்த மேகசினில் இந்த ஸ்டோரியை இவங்க வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இந்த ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விமன் வந்து இருக்காங்க. அந்த விமனை அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூமில் வச்சு அவங்க தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸ்லோலி என்ன ஆகுது அப்படின்னா அந்த விமனுக்கு அந்த ரூமில் இருக்க அந்த yellow wallpaper மேலே ஒரு அப்சஷன் மாதிரி கிரியேட் வந்து ஆகுது. ஸோ அதனால் அவங்க எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரியாக வந்து இருக்குது. இந்த ஒர்க் வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் மட்டும் இல்லை, மொத்தமாகவே அமெரிக்கன் ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சர், எங்கனாலும் ஃபெமினிசம் லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம். அதில் ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒர்க் தான் இந்த yellow wallpaper வந்து இருக்குது. 19th century விமன் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள ஃபிசிக்கலாக கூட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. பட் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் முக்கியமாக மென்டல் ஹெல்த் இஷ்யூவை பற்றி தான் இந்த ஒர்க்கில் வந்து பேசியிருக்காங்க. அந்த 19th centuryல மென்டல் ஹெல்த் இஷ்யூவை எப்படி டீல் பண்ணியிருக்காங்க அதை தான் இந்த ஒர்க்கில் வந்து இல்லுஸ்ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த ஒர்க்கை வந்து ஒரு ஹாரர் ஃபிக்ஷனாக கூட நிறைய பேர் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இந்த ஒர்க் வந்து பார்த்தோம் நம்ம ரைட்டர் சார்லட் கில்மேனோட ஓன் லைஃப்பில் நடந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம். இவங்களுக்கு 1885 ஒரு டாட்டர் வந்து பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரைட்டர் சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன் வந்து இந்த சிவியரான டிப்ரெஷன் வந்து கோத்ரூ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ரைட்டருக்கு அவங்களோட டாக்டர் வந்து என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட் கியூர் அப்படின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் கியூர் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் வந்து இருக்கணும், ஒரு அமைதியான இடத்துல வந்து இருக்கணும், இன்டலெக்சுவலாக மூளையை வச்சு யோசிக்கக்கூடிய எந்த ஒர்க்கும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. ஆல்சோ கிரியேட்டிவான ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, ரைட்டிங், பெயிண்டிங், அது கூட நீங்களுமே எதுவுமே செய்யக்கூடாது. சும்மா நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் மட்டுமே எடுக்கணும்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து ரெஸ்ட் கியூர்னு ஒன்று வந்து ப்ரிஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்னு ஒன்று போனோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஹெல்ப் தானே பண்ணணும். பட் இந்த ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட் வந்து இன்னுமே நம்ம ரைட்டரோட கண்டிஷனை ரொம்ப வேர்ஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கு. அதை தான் இந்த ஒர்க்கில் வந்து பேசியிருக்காங்க. அந்த பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த எல்லோ வால்பேப்பரில் நம்ம சார்லட் கில்மேன் பெர்கின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இனிமே அந்த ஒர்க்குள்ளே போவோம். இந்த ஸ்டோரியோட நரேட்டர் வந்து ஒரு அன்னேம்டு நரேட்டர் தான். ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் தான் அவங்க வந்து நமக்கு இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. நரேட்டர் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஜான். இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆர்டினரியான ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸாக தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த சம்மரை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸை வந்து இவங்க வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஹவுஸ் வந்து எப்படி அப்படின்னா நல்ல ஒரு பெரிய கொலோனியல் டைப்பில் இருக்க ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்கவே கொஞ்சம் ஹாண்டடான, கொஞ்சம் ஸ்பூக்கியாக, கொஞ்சம் ஒரு கோஸ்டி எலமெண்ட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய இங்கிலீஷ் மேன்ஷன் வந்து இவங்க வந்து சம்மர் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்திருக்காங்க. நம்ம நரேட்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த மேன்ஷனை பார்த்த உடனே கொஞ்சம் கியூராக, கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய மேன்ஷன், அதை வந்து நம்மளுக்கு எப்படி வந்து சீப்பாக வந்து கொடுத்தாங்க. இவங்க வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து இங்கே வந்து லீஸ்க்கு வந்து இருப்பாங்க. ஸோ அந்த 3 மந்த்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய அந்த மேன்ஷன் அப்படின்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி எப்படி நமக்கு சீப்பாக கிடச்சிது அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே இந்த நரேட்டருக்கு வந்து ஒரு டவுட்டாக வந்து இருந்திருக்கு. இவங்களோட ஹஸ்பண்ட் ஜான் பார்த்தோம் அப்படின்னா, ஜான் வந்து ஒரு ஃபிசிஷியன், ஒரு டாக்டராக வந்து இருக்காங்க. ஜான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். அவருக்கு இந்த சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. கோஸ்ட் அந்த மாதிரிலாம் எந்த நம்பிக்கையுமே ஜான்க்கு வந்து கிடையாது. நம்ம நரேட்டர் இருக்காங்கல்ல, நரேட்டர்னா ஜானோட ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கல, அன்நேம்டு நரேட்டராக தான் இருக்காங்க. நம்ம நரேட்டருக்கு நர்வஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வந்து இருக்குது. இவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த நர்வஸ் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நம்ம நரேட்டருக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஜானே ஒரு டாக்டர் அப்படி தானே, ஜானே உங்களுக்கு என்ன மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டான ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வேணும். எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, எதுவுமே நீங்கள் வந்து ரைட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கிரியேட்டிவான ஆக்டிவிட்டிலையும் என்கேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே விஷயந்தான் நம்ம இந்த ஒர்க்கோட ரைட்டர் சார்லட் கில்மேன் பெர்கின்ஸ்க்கு அவங்களோட டாக்டர் வந்து கொடுத்த அட்வைஸ். அதே இதை இதில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஜான் வந்து ரொம்ப லவ்விங் அண்ட் ரொம்ப ப்ரொடெக்டிவான ஹஸ்பண்ட் தான். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கார். ஏன்னா கொஞ்சம் டாக்டர் இல்லை, ஸோ அதனால் கரெக்டாக நம்ம ஒய்ஃபை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்காங்க. இதனால நம்ம நரேட்டர் வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸாக, ரொம்ப கன்ஃபைன்டாக, ரொம்ப நம்மளை வந்து அடைச்சி வச்ச மாதிரி கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். இப்போ ஜான் சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு, நம்ம நரேட்டரோட பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் ஒரு டாக்டர் தானா, அவங்ககிட்டயும் போயிட்டு இவங்க வந்து கன்சல்ட் வந்து பண்ணும்போது அவரும் அதே திங்கை தான் அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுக்கணும், எந்த ஒர்க் எதுவுமே பண்ணாமல் சும்மா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத அவரும் வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த ஒரு பெரிய ஹவுஸை இந்த சம்மருக்காக அவங்க வந்து ரெண்ட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஹவுஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல லார்ஜான ஹவுஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இங்கிலீஷ் மேன்ஷன் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய ஹெட்ஜஸ் இருக்குது. ஹெட்ஜஸ் அப்படின்னா அந்த ஷ்ரப் இருக்குல்ல, ஷ்ரப் எல்லாம் இருக்குதான். பெரிய பெரிய வால்ஸ் வந்து சுற்றி வந்து இருக்குது, பெரிய கேட் இருக்குது, அதை வந்து லாக் போட்டிருக்காங்க. அண்ட் கார்டனுமே பெரிய கார்டனாக இருக்குது. அண்ட் அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்டனர்ஸ் இருப்பாங்கல்ல, வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கும் கூட தனித்தனியான வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளேயே சின்ன சின்னதாக வந்து இருக்குதான். நல்ல பெரிய ஒரு ஹவுஸ். ஏதோ லீகலாக டாக்குமெண்டேஷன் ப்ராசஸில் இந்த வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரபிள் வந்து இருக்குது. அதனால இந்த வீடு வந்து பல வருஷங்களுக்கு ரொம்ப எம்டியாக யாருமே இல்லாத ஒரு வீடாக தான் வந்து இருந்திருக்கு. அண்ட் நம்ம நரேட்டர் வந்து அவங்களோட கண்டிஷன், அந்த நர்வஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால இவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. எந்த காரணம்னே தெரியாமல் சும்மாவே இவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டே வந்து இருக்காங்களாம். இப்போ ஜான் வந்து இந்த பெரிய மேன்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நர்சரி ரூமை இவங்களுக்காக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நர்சரி ரூம் வந்து அந்த வீட்டோட டாப் ஃப்ளோரில் வந்து இருக்குது. ஏன்னா அந்த நர்சரி ரூம் தான் இருக்கிறதுலே நல்ல பெரிய ரூமாக இருக்குது, நல்லா உள்ள காற்றெல்லாம் வரக்கூடிய ரூமாக இருக்குது, விண்டோஸ் வந்து எல்லா சைட்லேயுமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ரெஸ்ட் வேணும் அப்படி தானே, ஸோ அமைதியான பிளேஸில் இயற்கையோட அந்த காற்றெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட அந்த கண்டிஷன் வந்து கியூர் ஆகும். அப்படிங்கிறக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் ஜான் வந்து இந்த ரூமில் நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரூம் வந்து முதல்ல நர்சரியாக வந்து இருந்திருக்கு. நர்சரி அப்படின்னா குழந்தைங்களுக்கோட ரூமாக வந்து இருந்திருக்கு. சூன் அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கான ஒரு ப்ளே ரூமாக வந்து மாற்றிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அந்த ரூம் வந்து ஒரு ஜிம்மாக கூட வந்து இருந்திருக்கு. அந்த ரூமோட அட்மாஸ்பியரை பார்த்து நம்ம நரேட்டர் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் அந்த ரூமில் வந்து விண்டோஸ்லாம் பார் வந்து போட்டு வந்து வச்சுருக்காங்க. ஓப்பன் விண்டோவாக விடாமல் பார் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களோட நர்சரி ரூமாக இருக்கும்போது குழந்தைங்க விண்டோலேருந்து கீழே விழுந்துடக்கூடாதுல்ல,
இல்லை. ஸோ அதனால் பார் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூமில் ஒரு ஹெவியான ஒரு பெட்டு மட்டும்தான் இருக்குது. அந்த பெட்டை ஃப்ளோரோட சேர்த்து நெயில் பண்ணி ஆணி அடித்து வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க அங்கங்கே அசைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த ஹெவியான பெட்டை ஆணி போட்டு ஃப்ளோரில் வந்து அடித்து வச்சுருக்காங்களாம். அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த வால்பேப்பரோட கலர் வந்து எல்லோ கலரில் வந்து இருக்குது. வால்பேப்பர் அப்படின்னா இப்போ நம்ம ஊர் சைட்லாம் சுவரில் வந்து பெயிண்ட் அடிப்போம் அப்படி தானே. பட் அந்த ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வால்பேப்பர்னு உண்டு. அந்த வால்பேப்பரை தான் அந்த சுவத்தில் வந்து ஒட்டி வந்து வைப்பாங்க. அண்ட் இந்த ரூமில் இருக்க அந்த வால்பேப்பரோட கலர் தான் எல்லோ கலராக வந்து இருக்குது. அங்கங்கே கிழிஞ்சு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் இந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை, இது குழந்தைங்களோட ரூமாக வேறு இருந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த குழந்தைங்கள்லாம் கிழிச்சிருப்பாங்க. ஸோ எல்லோ கலரில் அங்கங்கே கிழிஞ்சு போன வால்பேப்பர் வந்து அந்த ரூமில் வந்து இருக்குது. நம்ம நரேட்டருக்கு இந்த வால்பேப்பரை பார்த்தோன்னே அதை வந்து பிடிக்கவே இல்லை. அதில் ஒரு மாதிரி வித்தியாசமான பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிசைன் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து இருக்குது. அண்ட் அந்த கலர், அந்த எல்லோ கலர் வந்து இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க இந்த வீட்டில் வந்து மொத்தமாகவே 3 மாதம் அந்த சம்மர் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ரெண்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அதனால இப்போ போட்டு இந்த வால்பேப்பர்லாம் எடுத்துட்டு புதுசாக வால்பேப்பர்லாம் மாற்றி எதுக்கு வந்து வீட்டை வந்து ரினோவேட் பண்ணணும், எதுக்கு அதில் வந்து காசை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த நர்சரி ரூமில் வந்து இவங்க மட்டும்தான் வந்து இருக்க போகிறாங்க. அங்கே விண்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த விண்டோஸ் வழியாக இவங்க வந்து கார்டனை வந்து பார்ப்பாங்களாம். அண்ட் வெளியே லேன்ஸ் எல்லாம் போகுது, அதில் நிறைய மக்கள் வந்து நடந்து போகிறத கூட இவங்களோட விண்டோலேருந்து இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜானுக்கு தெரியாமல் அப்பப்போ அவங்களோட டைரியில் வந்து எழுதவும் செய்கிறாங்க. ஜான் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ எந்த விதமான கிரியேட்டிவான ஆக்டிவிட்டிலையும் நீ வந்து என்கேஜ் வந்து ஆகக்கூடாது. ஸோ அதனால் நீ எதையுமே எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டிங்கை வந்து ஃபர்பிடன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளோட இமேஜினேஷன் வந்து அதிகமாக யூஸ் ஆகும்ல. ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த நர்வஸ் வீக்னஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது எழுதும்போது ரொம்ப யோசிக்கும் போது அந்த நர்வஸ் வீக்னஸ் வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஜானுக்கு தெரியாமல் இவங்க எழுத தான் செய்வாங்க. ஜான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸும் கொடுத்துருக்காராம், நீ வந்து எப்படியாவது இந்த சம்மர் மட்டும் இந்த நர்சரி ரூமில் நல்லா உட்காந்து ரெஸ்ட் மட்டும் எடுத்துரு. உன்னோட கியூருக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து போயிட்டு கசின் ஹென்ரி அண்ட் ஜூலியா அவங்க கூட வந்து ஒரு லாங் விசிட்டை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இது யார் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணல, பட் நேம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஒர்க்கில். கசின் ஹென்ரி அண்ட் ஜூலியா அவங்க கூட நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுக்காரு. அந்த பேபியும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க கூட வந்து இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து டேக் கேர் வந்து பண்ணி வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த ரூமில் தான் நம்ம நரேட்டர் வந்து இருக்கிறாங்க. பட் அந்த எல்லோ வால்பேப்பர் வந்து நம்ம நரேட்டரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ரூமில் வேறு எந்த விஷயமும் இல்லை, இந்த வால்பேப்பர் அண்ட் பெட்டு மட்டும் தான் இருக்கிறதுனால இவங்க அந்த வால்பேப்பரையே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பேப்பரில் வந்து டிசைன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குது. இவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, நெக்கு வந்து ஒரு பர்சனுக்கு ப்ரோக் ஆகி இருக்க மாதிரி தோணுது. பெரிய பெரிய பல்ப் மாதிரி இருக்க ஐஸ் வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி தோணுது. அந்த பேப்பருக்குள்ளேருந்து யாரும் இவங்கள பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இவங்க வந்து இமேஜின் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்சர்டா என்னவும் நினைக்காங்க அப்படின்னா, அந்த பேப்பர் ஃபுல்லாவே கண்ணை சிமிட்டாம இருக்க கண்கள் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டே இருக்குது, யாரோ நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க ஃபீல் பண்ணிட்டே வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஜானோட ஒரு சிஸ்டர் வந்து வந்திருக்காங்க. அவங்களோட நேம் வந்து ஜென்னி. அந்த வீட்டோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜென்னி தான் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம நரேட்டர் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படி தானே. ஸோ அதனால ஜென்னி வந்து வந்திருக்காங்க. ஜென்னியும் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க எழுதும்போது அவங்களோட கண்டிஷன் வந்து இன்னுமே வேர்ஸ் தான் ஆகும் இவங்கள மாதிரி இருக்க கண்டிஷனில். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியுமே இவங்க எழுதுறத பார்த்தாங்க அப்படின்னா அதை வந்து டிஸ்கரேஜ் தான் வந்து பண்ணுறாங்களாம். ஸோ ஜான் அண்ட் ஜென்னி 2 பேருக்கும் தெரியாமல் நம்ம நரேட்டர் சீக்ரெட்டாக அவங்களோட மைண்டில் இருக்க எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறாங்க. வீக்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அண்ட் அப்போ டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 4th of July வந்து வந்திருக்கு. அந்த 4th of July வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட மதர், நெல்லி அண்ட் சம் சில்ட்ரன் எல்லாருமே இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து வந்திருக்காங்களாம். ஒரு வாரம் எல்லாரும் நல்லா ஹாப்பியாக தங்கி இருக்கிறாங்க. ஜென்னி தான் அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்துக்கிறாங்களாம். அப்போவும் கூட நரேட்டர் வந்து பெருசாக அவங்க கூட போயிட்டு மிங்கிள்லாம் பண்ணல. இவங்க அந்த நர்சரி ரூமில் மட்டும் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு சும்மா இருந்தே எப்போவுமே ஒரு டயர்டான ஃபீலிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க எப்போவுமே பார்க்குறதுக்கு டயர்டாக இருக்கிறதுனால ஜான் வந்து சொல்கிறாங்க, ஓகே நீ வந்து சீக்கிரமாக பிக்கப் ஆகிறியான்னு சொல்லி பார்ப்போம். நீ வந்து சரி ஆகலை அப்படின்னா ஒயர் மிச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு உன்னோட ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபால் சீசனில் வந்து ஆரம்பிப்போம். ஃபால் அப்படின்னா ஆட்டம் சீசனில் வந்து நம்ம அங்கே போயிட்டு உன்னோட ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. பட் நம்ம நரேட்டருக்கு அங்கே போகிறதுக்கு வந்து இஷ்டமே இல்லை. ஜான் போனதுக்கப்புறம் ரொம்ப வந்து இவங்க வந்து அழுறாங்களாம். நம்ம எப்படி ஜானுக்கு ஒரு பேர்டனாக இருக்கும்னு சொல்லி அதையும் நினச்சி அவங்க வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க.
வராங்க. எதுவுமே இல்லாத விஷயத்து கூட இவங்க ரொம்ப அதிகமாக தனிமையாக இருக்கும்போது அழுதுகிட்டே வந்து இருக்காங்க. இதெல்லாம் ஜென்னி வந்து நோட்டீஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் இவங்கள அந்த கார்டனில் வந்து ஒரு வாக் போகிறதுக்கு ஜென்னி வந்து அலோவ் பண்ணுவாங்களாம் ஜானுக்கு தெரியாமல். அண்ட் அங்கே வந்து ரோஸ் இருக்குல்ல, அந்த பிளான்ட் எல்லாம் இருக்குது, அங்கே சம் போர்ச்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இவங்க வந்து கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஜென்னி வந்து அலோவ் வந்து பண்ணுறாங்க. தென் அகைன் இவங்க ரூம்குள்ளே வந்து வந்துருவாங்க. இவங்களோட பெட்டுமே பார்த்தோம் அப்படின்னா இம்மூவபிளாக இருக்குது, நெயில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த இம்மூவபிளான பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த வால்பேப்பரில் இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பேட்டர்ன்ஸை எல்லாம் ஒரு 1000 டைம் கிட்ட பார்த்துருப்பாங்க போல். அந்த பேட்டர்ன்ஸ் வந்து எங்கெல்லாமோ அப்படியே அந்த பேட்டர்ன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஒரு கன்க்ளூஷனே இல்லாத மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸை பார்த்தே அவங்க வந்து எக்ஸாஸ்ட் வந்து பண்ணிக்கிறாங்க, டயர்டு வந்து ஆகிக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து கிடைக்கவே இல்லை. ஜான் கிட்ட பேசுறதுக்கும் கூட இவங்க வந்து ட்ரை வந்து பண்ணியிருக்காங்க. ஜான் கிட்ட போயிட்டு வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கசின் ஹென்ரி ஜூலியான்னு சொல்லி பார்த்தோம்ல, அவங்கள போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் மனசு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால சொல்ல வந்து முடியலை. அந்த வால்பேப்பரை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் வந்து தெரியுது. அந்த வால்பேப்பருக்கு பின்னாடி ஒரு பேட்டர்னை வந்து இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் எப்போவுமே அதே சேமான ஷேப்பை தான் இவங்க வந்து பார்க்குறாங்களாம். ஒரு டிம்மான பேட்டர்னாக முதல்ல பார்க்குறாங்க. பட் நாட்கள் ஆக அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப கிளியராகவே இவங்களுக்கு வந்து தெரியுது. எதை மாதிரி அந்த ஷேப் வந்து தெரியுது அப்படின்னா, ஒரு விமன் மாதிரி தெரியுது. அந்த வால்பேப்பர் இருக்குல்ல, அந்த வால்பேப்பருக்கு பின்னாடி ஒரு விமன் வந்து இருக்காங்க. அண்ட் அந்த விமன் வந்து அந்த வால்பேப்பருக்கு பின்னாடி க்ரீப் ஆகி அந்த பக்கம் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சவுத்தில் அப்படியே க்ரீப் ஆகி போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தெரியுது. நைட்டு மூன் லைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிகர் வந்து ரொம்ப க்ரீப்பியாக வந்து இருக்குது. ரொம்ப பயமுறுத்துற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குதான். அண்ட் எப்படியாவது ஜான் வந்து இந்த வீட்டில இருந்து என்னைய வந்து வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஜான் கிட்ட போயிட்டு பேசுறாங்க, இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஜான் வந்து ரொம்ப ஸ்டர்னாக ஒரு லுக் வந்து கொடுக்குறாரு. நம்மளோட லீஸ் வந்து இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம 3 வாரம் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து ரொம்ப ஸ்டர்னாக வந்து சொல்லிட்டாரு. திரும்பியும் இவங்க அந்த ரூம்குள்ளே தான் இருக்காங்க. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பேட்டர்ன் வந்து ஃப்ளோரிட் அரேபஸ்க் பேட்டர்னாக வந்து இருக்குது. ஃப்ளோரிட் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் மாதிரி, அரேபஸ்க் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட அந்த ஸ்டெம் எல்லாம் அப்படியே வளைஞ்சு போகும்ல. ஸோ வளைஞ்சு போகுது, அதில் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக தான் இது வந்து இருக்குது. அண்ட் இவங்க என்னவும் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேட்டர்னே லைட்டுக்கு ஏற்றுற மாதிரி அது வந்து அதோட பேட்டர்ன் ஷேப்பை வந்து மாற்றுது அப்படிங்கிறத இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மார்னிங் லைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு டிசைனாக இருக்குதா. அண்ட் நைட் டைமில் அந்த பேட்டர்ன் வந்து இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ லைட்டு சேஞ்ச் ஆகும்போது பேட்டர்ன் வந்து மாறுது அப்படிங்கிறத இவங்க வந்து முதல்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க இப்போ அந்த கொஞ்சம் ரூம்குள்ளே வந்து அமைதியாக இருக்கிறத ஜான் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. பார்த்துட்டு அவர் வந்து ப்ளீஸிங்காக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நம்ம ஒய்ஃப் வந்து நல்லா சாப்பிட்றாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, எப்போவுமே இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவங்களோட கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது போல் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து நினச்சிக்கிறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நரேட்டருக்கு அந்த மிஸ்ட்ரி என்னன்னு கண்டுபிடிக்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது அந்த வால்பேப்பருக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த வால்பேப்பரோட ஸ்மெல்லே கூட அடிக்குதான். அந்த ஸ்மெல்ல எல்லோ ஸ்மெல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. அந்த வால்பேப்பருக்குள்ளே ஒரு ஃபிகர் பார்த்தாங்கல்ல, ஸோ அந்த ஃபிகர் வந்து க்ரீப் ஆகி அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறதையும் கூட இவங்க வந்து நோட்டீஸ் வந்து பண்ணுறாங்க. அண்ட் அப்படி டெய்லி இவங்க வந்து நோட்டீஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வால்பேப்பருக்கு பின்னாடி அந்த பேட்டர்னுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னா ஒரு விமனோட ஃபிகர் அப்படின்னு இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் முன்னாடி இருக்க அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அது எதுவுமே மாறலை. பின்னாடி இந்த விமன் வந்து அவங்க அந்த பேப்பரை வந்து ஷேக் பண்ணுறாங்க. அந்த பேப்பருக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு சொல்லி அவங்க ஷேக் பண்ணுறதுனால முன்னாடி அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் அசைகிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த விமனால டே லைட்ல வெளியே வர முடியும், அதையும் இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா டே லைட்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க அந்த வீட்டுக்கு வெளியே இருக்க கார்டன்ல அண்ட் இன்னும் சில பிளேசஸ்ல கூட அந்த விமனை வந்து பார்த்துருக்காங்களாம். நைட் டைம் தான் இந்த விமனால வந்து வெளியே வர முடியல. நைட் டைம் அந்த பேப்பருக்கு பின்னாடி அந்த விமன் வந்து ட்ராப் ஆகிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம நரேட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே போகும்போது என்ன இவங்களுக்கு இந்த வீட்டில் வந்து 2 நாள்
நாள் தான் மீதி வந்து டைம் வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஜான் வந்து இவங்களை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர் வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து தெரிய வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஜானோட சிஸ்டர் ஜென்னி கிட்ட நிறைய ப்ரொஃபஷனல் கொஸ்டின் எல்லாமே அவர் வந்து கேட்குறாரா. ஜென்னி வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டை தான் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. நரேட்டர் வந்து காலையிலையும் கூட நல்லாவே தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ஜென்னி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஜான் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, நம்ம நரேட்டர் வந்து நைட்டு தூங்குறதே கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இவர் அப்படியே நம்ம நரேட்டர் கிட்ட போயிட்டு ரொம்ப லவ்விங்காக பேசுகிறாரு, ரொம்ப கைண்டாக பேசுகிறாரு, நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்குறாரு. என்னதான் நம்ம ஒய்ஃப்க்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி ஜான் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அண்ட் இவங்க வந்து அந்த வீட்டில இருந்து கிளம்ப போகக்கூடிய அந்த கடைசி நாளும் வந்து வந்துருச்சு. ஜான் வந்து அன்னைக்கு ஒர்க்குக்கு போகாமல் அந்த டவுன்லேயே வந்து ஸ்டே பண்ணுறாரா. அண்ட் ஈவினிங் டைம் வந்து ஏதோ ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வந்து போயிடுறாரு. ஸோ கடைசி நாள் அப்படிங்கிறதுனால ஜென்னி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு உங்களோட அந்த ரூம் இருக்குல்ல, அந்த நர்சரி ரூம், அங்கேயே உங்கள் கூட படுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நம்ம நரேட்டர் வந்து டினை வந்து பண்ணிடுறாங்க. இல்லை, இது வந்து கடைசி நைட்டு, நான் தனியாகவே இந்த ரூமில் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியை வந்து அங்கேருந்து வந்து அனுப்பிடுறாங்க. அந்த மூன் லைட் வந்து வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த வால்பேப்பருக்கு பின்னாடி இருக்கிற அந்த திங் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம நரேட்டர் வந்து எந்திக்கிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உன்னால் நைட் டைம் வந்து வெளியே வர முடியலை, நீ வந்து ட்ராப் ஆகியிருக்க அப்படி தானே, நான் வந்து இந்த பேப்பர் எல்லாத்தையுமே வந்து கிழிச்சிடுறேன், அப்போ நீ வந்து உள்ளேருந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆகி நீ வந்து வெளியே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அந்த நைட்டு ஃபுல்லாகவே உட்காந்து அங்கே இருக்க அந்த எல்லோ கலர் வால்பேப்பரை ஃபுல்லாகவே பீல் பண்ணி கிழிச்சிட்டே இருக்காங்க. ஒரு பையில வந்து அவங்களோட ரூம்குள்ளே வந்து குமிஞ்சு வந்து கிடக்குதான். அண்ட் அந்த ரூம் வந்து இப்போ பார்க்க எம்டியாக வந்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பேப்பர் எல்லாத்தையுமே கிழிச்சு முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு இவங்க ரூமை வந்து லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த கீயை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜன்னல் வழியாக வெளியே வந்து தூக்கி வந்து போட்டுடுறாங்க. வெளியே வந்து அவங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய பாதை இருக்குல்ல, அந்த பாதையில் வந்து கீ வந்து போயிட்டு வந்து விழுந்துருது. இப்போ அந்த நரேட்டரோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ரூம்குள்ளேயே அவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டலி வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் வந்து ஆகிட்டாங்க. அந்த ரூமை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த நரேட்டருக்கு வந்து இஷ்டமே கிடையாது. அண்ட் வேற யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கீயை வச்சு லாக் பண்ணி கீயை தூக்கி வெளியே போட்டாங்களாம். அண்ட் அவங்களோட மென்டல் கண்டிஷன் வந்து என்ன ஒர்ஸ் ஆகுனதுனால விண்டோலேருந்து கீழே வந்து குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிலாம் கூட அவங்களுக்கு வந்து தோணுது. பட் அந்த விண்டோஸில் ஸ்ட்ராங்கான பார்ஸ் வந்து போட்டிருக்கிறதுனால இவங்களால வெளியே வந்து குதிக்க வந்து முடியலை. அண்ட் இவங்க வந்து பேப்பரை வந்து கிழிச்சாங்கல்ல, கிழிச்சதுக்கப்புறம் நிறைய க்ரீப்பிங் விமன் வந்து அதுக்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி இவங்களுக்காக வந்து தோணுது. எல்லாரும் ரொம்ப வேகமாக அவங்க வந்து க்ரீப் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். இவங்க ஒண்டர் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் இந்த வால்பேப்பருக்குள்ளே ட்ராப் ஆகி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒண்டர் பண்ணுறாங்க. நானும் க்ரீப் பண்ண போகிறேன், பட் நான் வந்து வெளியே போயிட்டு க்ரீப் பண்ணணும், அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, கிரவுண்டில் போயிட்டு க்ரீப் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து நினைக்கல. ஏன்னா வெளியே போனோம் அப்படின்னா எல்லாமே க்ரீனாக வந்து இருக்கும். ஏன்னா வெளியே வந்து ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் அப்படி தானே. ஸோ அதோட கலர் வந்து க்ரீனாக வந்து இருக்குது. எனக்கு வந்து க்ரீனோட கலர் வந்து பிடிக்காது, எனக்கு எல்லோ தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் அந்த ரூம்குள்ளேயே இருக்க போகிறேன். அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி இருந்த விமன் வந்து எப்படி க்ரீப் பண்ணிட்டு இருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி நானும் இந்த ரூமில் இருக்க ஸ்மூத்தான ஃப்ளோரில் நான் வந்து க்ரீப் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகிட்டாங்க நம்ம நரேட்டர். அண்ட் அந்த டைமில் அவங்களோட டோருக்கு வெளியே அவங்களோட ஹஸ்பண்ட் ஜான் வந்து வந்துட்டாரு. அவர் இந்த கண்டிஷன்லாம் வெளியே இருந்து நோட்டீஸ் பண்ணும்போதே ஒரு ஆக்ஸை வந்து தூக்கிட்டு வந்திருக்காரு. ஆக்ஸை வச்சு அந்த டோரை வந்து உடச்சி பிரேக் பண்ணி உள்ளே போயிடலான்னு சொல்லி வந்திருக்காரு. அப்போ இவங்களுக்கும் தெரியுது ஜான் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீ வந்து டோரை வந்து உடைக்க வேண்டாம், நான் வந்து கீயை வந்து வெளியே தான் போட்டேன், அது அந்த ஃப்ரண்ட் பாத்தில் இருக்கக்கூடிய பிளான்டைன் லீஃப்க்கு அடியில் தான் அந்த கீ வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஜான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அண்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே இவங்க ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சன் மாதிரி ஆகிட்டாங்க. அந்த ஃப்ளோரில் அப்படியே க்ரீப் பண்ணி போயிட்டே வந்து இருக்காங்க. அண்ட் ஜானை பார்த்தோன்னே சொல்கிறாங்க, ஐ ஹவ் காட் அவுட் அட் லாஸ்ட், நான் எப்படியோ கடைசியாக வெளியே வந்துட்டேன், உங்களையும் ஜேனையும் தாண்டி நான் வந்து வெளியே வந்து வந்துட்டேன். அந்த ரூமில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பேப்பரை நான் வந்து கிழிச்சு வந்து போட்டுட்டேன். ஸோ இனிமே என்னை யாராலும் வந்து மறுபடியும் அந்த பேப்பருக்குள்ளே வந்து போட்டு வந்து அடைச்சி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேப்பருக்கு பின்னாடி விமன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான். அந்த ரூம்குள்ளவே தனியாகவே இருந்ததுனால இவங்க ஒரு மென்டல் பர்சன் மாதிரி ஆகிட்டாங்க. ஏற்கனவே டிப்ரெஷனில் வந்து இருக்காங்க. அந்த டிப்ரெஷனில் இந்த ரூம்குள்ளே போட்டு தனியாக அடைச்சி வச்சதுனால இவங்களுக்கு அந்த மென்டல் கண்டிஷன் வந்து இன்னுமே ஓசன் வந்து ஆகிருச்சு. நம்ம ஆத்தர் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம்ல, சார்லட் கில்மேன் பெர்கின்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் டாக்டர் வந்து கொடுப்பாரு. அது வந்து அவங்களோட க்யூர் பண்ணாமல் இன்னும்
பாஸ் ஆக்கிட்டுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இதில் இந்த ஹஸ்பண்டாக இருக்க ஜான் அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இவங்கள ஒரு மென்டலி சிக்கான ஒரு பர்சனாக வந்து மாற்றிருச்சு. அண்ட் இவங்கள பார்த்த உடனே ஜான் வந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே வந்து விழுந்துடுறாரு. ஏன்னா இவங்க கொஞ்சம் கோஸ்ட்லி அப்பியரன்ஸில் அப்படியே அந்த ஃப்ளோரில் க்ரீப் பண்ணி போயிட்டு இருக்காங்கல்ல. அதை பார்த்தோன்னே ஜான் வந்து மயக்கம் வந்து அங்கேயே வந்து விழுந்துடுறாராம். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே ஜான் வந்து இங்கே கிடக்கட்டும், ஆனால் என்ன எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் க்ரீப் ஆகி போகும்போது இவனை தாண்டி தாண்டி போக வேண்டியிருக்குது, அதுதான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம நரேட்டர் முடிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட தீமை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரைட்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு விமனோட மென்டல் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலே ஒரு விமனை வந்து அப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிரேக் டவுனில் போயிட்டு முடிஞ்சிரும். ஸோ அந்த நரேட்டரை வந்து தனியாக அந்த ரூமில் போட்டு வச்சது அவங்களுக்கு எப்படி ஒரு மென்டல் பிரேக் டவுன் வந்து ஆகிருச்சு அப்படிங்கிறத இந்த ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க சார்லட் கில்மேன் பெர்கின்ஸ். அண்ட் இந்த ஒர்க்கில் இருந்து ஒரு கொஸ்டினும் கூட கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன்ஸ் த yellow wallpaper is partly. The options are historical, science fiction, autobiographical, post-colonial text. And the correct answer is autobiographical. Autobiographical element தான் பாதி வந்து கொண்டு வந்திருக்காங்க சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன். And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.